வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். சாப்பிட்றதுன்னு பார்த்தோன்னா, சில குழந்தைங்க தன்னால் எடுத்து தன்னால் சாப்பிடுவாங்க. எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவாங்க. எந்த இதுவுமே இது இருக்காது, ஒரு குறை இருக்காது. எந்த டேஸ்ட்டுனாலும் கவலை இருக்காது. எதுனாலும் எடுத்து அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நான் இதான் சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன், இது இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், இது இந்த கலரில் இருந்தால் தான் சாப்பிடுவேன், இது இந்த இந்த ஷேப்பில் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ சில ஃபுட்டு தொடவே மாட்டாங்க, சில ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி நம்ம இந்த மீல் டைமை ஈஸியாக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு விஷயத்தில் நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த குழந்தைங்க எப்போவுமே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரொட்டீன் அப்படின்றது இந்த சாப்பாட்லேயுமே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு ரிப்பீட்டடாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இப்போ வந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா டெய்லி சப்பாத்தி சாப்பிட்ணும். தோசைன்னா டெய்லி தோசை தான் சாப்பிட்ணும். வேறு ஒரு ஃபுட்டு கொடுத்தா அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே ஃபுட்டு சாப்பிடுவாங்க. ஒரே கலரில் இருக்கணும், ஒரே ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். குறிப்பிட்ட டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரியும் சில குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது 6 முக்கியமான ஐடியாஸ். இந்த 6 ஐடியாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்லேயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 6 சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட மீல் டைம் ரொம்ப ஈஸியாகிடும். இன்னொன்று, எல்லா ஃபுட்டையும் இந்த குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒன்று மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ரஷ். அவசரப்படவே கூடாது இந்த சாப்பாடு விஷயத்தில். நம்ம ரொம்ப அவசரப்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. சும்மா நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக சாப்பிடுவாங்க, இல்லை பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. அவங்களா இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சி அதை சாப்பிட்றதுக்கு பழக மாட்டாங்க. ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக நான் சொல்கிற 6 ஸ்டெப்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கணும், பேரண்ட்ஸ் நீங்களே கற்றுக்கிட்டு குழந்தைகிட்ட பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹைன்னு மெசேஜ் போட்டால் டீட்டெயில்ஸ் வரும். இன்னொன்று, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கையும் நீங்கள் ஃபில் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஈஸி மீல் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாலரேட்டிங் த ஃபுட்டு. டாலரேட்டிங் த ஃபுட் அப்படின்னா, நம்ம நிறைய சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு பிடிக்காதுன்னா அதை செய்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவோம். நிறைய வீட்டில் இது நடக்கும் இல்லையா? இப்போ குழந்தைக்கு வந்து சப்போஸ் வந்து சின்ன மசாலா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன மசாலா நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா குழந்தை சாப்பிடாது, அதனால நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைக்கு நம்ம பிடிக்காது அப்படின்னு நம்மளே அதை ஒதுக்கி வைக்காமல் குழந்தைக்கு பிடிக்காததையும் செய்யணும். செஞ்சுட்டு அதை அவங்க கண்ணு முன்னாடி வச்சா போதும். அவங்க வந்து அதை பார்த்துட்டே இருந்தால் கூட போதும். அதை வந்து அவங்க எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த ஒரு அவசரமும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தே ஹாவ் டு டாலரேட் த ஃபுட்டு, அவ்வளோதான். ஃபுட் ஆன் த பிளேட் ஆர் ஆன் த டேபிள், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து அதை பார்த்தாலே போதும். ஏன்னா அவங்க வந்து இந்த சில குழந்தைங்க வந்து நம்ம சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அது நம்ம கண்ணிலே காமிக்க மாட்டோம். சரி விட்டுருங்க, அதை சாப்பிட மாட்டாங்கன்னு நம்மளே வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். ஸோ அது பண்ணாமல் அந்த ஃபுட்டை டாலரேட் பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ணு முன்னாடி அடிக்கடி இதை செஞ்சு காமிங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. நீங்களாலும் சாப்பிட்றது அந்த குழந்தை பார்க்கட்டும். ஏன்னா நம்மளும் சாப்பிடாமல் இருந்துட்டோன்னா அந்த குழந்தைக்கு எப்போ அதை சாப்பிட்ணுன்றது தோணும். ஸோ இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்காது. ரிப்பீட்டடாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த குழந்தை முன்னாடி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, டாலரேட்டிங் த ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராக்டிங் வித் த ஃபுட்டு. என்னடா இது இன்ட்ராக்டிங் வித் த ஃபுட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் சின்ன மசாலாவே எடுத்துக்குவோமே, அந்த குழந்தைக்கு பிடிக்காதுன்றது தெரியும். நீங்கள் டேபிளில் வச்சு பழக்கிட்டீங்க. ரொம்ப நாள் வந்து அந்த குழந்தைங்க நம்ம சாப்பிட்றது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறீங்க இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கீங்க, அந்த குழந்தை பார்க்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை பிடிச்சி நீ மிக்ஸ் பண்ணு அப்படின்னு ஏதாவது ஒரு கரண்டி கொடுத்துருங்க. கரண்டி கொடுத்து அந்த குழந்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு சாம்பார் பிடிக்காதுனாக்கா சாம்பாரை வந்து ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே உட்காந்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை வந்து நீ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஊற்று, அவங்க அம்மா கொஞ்சம் ஊற்று, அப்பா கொஞ்சம் ஊற்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஃபுட்டோட அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அந்த குழந்தைக்கு கிடைக்குது.
அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஃபுட்டை வந்து நல்லா பார்க்கும், கண்ணால் பார்க்கும். அது என்னென்ன இருக்குது, கலர் இருக்குது, என்னென்ன ஃபுட்டு இருக்குது உள்ளன்றதை பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் அந்த குழந்தை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இந்த ஃபுட்டு, அதாவது இந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஸோ அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். ஸோ இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்ட்ராக்ஷன்னா சும்மா பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபுட்டோடு அந்த குழந்தை கலந்து என்ன பண்ணுதுன்றதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு தடவை அந்த குழந்தை மோந்து பார்க்க கூட ஆரம்பிப்பாங்க. சில சமயம் அப்படியே கலக்கி 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 விளையாட ஆரம்பிப்பாங்க ஃபுட்டில். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி ஏதோ கசக்கி ஏதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே அமுக்கி அமுக்கி பார்க்குறதுக்கு பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக அந்த குழந்தைங்க இன்னோவேட்டிவாக அந்த ஸ்டேஜில் கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த குழந்தை தொடுறானே, இதை எடுத்துருவான், கொட்டிடுவான், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம ஒரு கிண்ணத்தில் கூட போட்டு கொடுத்துருங்க, இல்லை ஒரு தட்டில் போட்டு கொடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தை அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கட்டும். 3வது வந்து ஸ்மெல்லிங் த ஃபுட்டு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அது ட்ரை தான் பண்ணுவாங்க. 3வது ஸ்டெப்பில் என்னென்னா எடுத்து மோந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் எடுத்து ஃபஸ்ட்டு மோந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. வாசனை நல்லா வருதே அப்படின்னு நம்மளும் சொல்லணும். ஸோ அப்போ அந்த குழந்தை சமைக்கிறப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ஏதோ வாசனை வருது, நம்மளே சொல்லலாம், ஏதோ வாசனை வருதே, ரசம் வாசனை, இது சாம்பார் வாசனை, இது வந்து சன்னா மசாலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த குழந்தை அந்த அசோசியேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபுட்டோட கலரு, அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர், அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு எல்லாத்தையும் அந்த குழந்தை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஆசை தன்னால் வரும் இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கட்டும், செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும், தேர்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும், எந்த ஸ்டெப்லேயுமே நீங்கள் அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணலை, சாப்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்தலை, இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவும் பண்ணலை. ஃப்ரீயாக அந்த குழந்தைய விடுறீங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு விளையாடுது. அந்த குழந்தை பாட்டுக்கு இப்போ மூந்து பார்க்குறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஒன்றொன்னா மூந்து பார்க்க ஆரம்பிக்கப்போ அந்த குழந்தைக்கு வந்து தன்னால் சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டெரக்டாக டெவலப் ஆகும், நீங்கள் சொல்லி கொடுக்காமலே. 4வது ஸ்டெப்பில் டச்சிங் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா அந்த குழந்தை அந்த ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். சாப்பாடு ரைஸாக இருக்கட்டும், ரைஸே சாப்பிடாத குழந்தை கூட ரைஸ் எடுத்து அப்படியே பிசைஞ்சு பண்ணுறது, ஏதாவது விளையாட ஆரம்பிப்பாங்க. இல்லைனா பொட்டேட்டோஸ் இருந்தால் பொட்டேட்டோஸ் அப்படியே நசுக்கி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் எது ஃபுட்டு கொடுத்தாலும் அதை அப்படியே கையில் வச்சு பிசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கை ஃபுல்லாக அசிங்கமாக்கிக்கோங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, தொடாத, இதை பண்ணாத, இது செய்யாத, இது எடுக்காத, கீழே கொட்டிடும், நீ கொட்டிடுவேன், நீ சாப்பிட மாட்டே, துப்பிடுவேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் அந்த குழந்தை விளையாடட்டும் அப்படின்னு விட்டுருங்க. குழந்தை டச் பண்ணட்டும். மேபி இது வந்து நல்ல மூக்கு கிட்ட போகிறது அப்படியே வாய்க்கிட்ட வரைக்கும் போகும். லிப்ஸ் வரைக்கும் வச்சுட்டு கூட அந்த குழந்தைங்க எடுத்துருவாங்க. ஸோ ஐயோ வச்சுட்டே வாயில் வச்சுக்கோ அப்படின்னு அந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த குழந்தைய கொஞ்சம் நிதானமாக அந்த குழந்தையா பண்ணட்டும்னு விட்டுட்டு அந்த குழந்தை லிப்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழே போட்டாலும் பரவாயில்ல. குழந்தை கையில் அந்த ஃபுட்டை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாண்டு அதுக்கப்புறம் வாயில் போகிறப்போ அந்த குழந்தைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்குது. அந்த குழந்தை சாப்பிடணுன்ற எண்ணம் தன்னால் வரும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க. 5வது ஸ்டெப் வந்து டேஸ்டிங் த ஃபுட்டு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த 5வது ஸ்டெப் அந்த குழந்தைங்க ஈஸியாக வந்துடுவாங்க. இந்த 5வது ஸ்டெப்பில் என்னென்னா வாயில் வச்சுட்டு துப்பிடுவாங்க. லிப்ஸ் வரைக்கும் போச்சு இல்லையா போன ஸ்டெப்பில், 5வது ஸ்டெப்பில் வாய் உள்ள வரைக்கும் போயிடும். நல்லா லிக் பண்ணிவிடுவாங்க, சில சமயம் சியூ கூட பண்ணிவிடுவாங்க. ஆனால் முழுங்காமல் அப்படியே தூந்து போயிடுவாங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு ஒமட்டல் வரும், வாயில் வச்சுன்னு இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த குழந்தைக்கு வரும். ஆனாலும் பரவாயில்ல, முழுங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. டேஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி நல்லா இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது பாரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லாமல் அந்த குழந்தை பண்ணுறப்போ துப்பிட்டியா துப்பிடு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த பண்ணுறது. ஸோ அந்த குழந்தை ஸ்ட்ராபெரி மேபி அந்த குழந்தை இப்படி லக்கிட்டு அப்படி வச்சிடலாம். இல்லை நீங்கள் கொடுக்குற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து சப்பாத்தி பிடிக்காதுன்னா இப்படி நக்கிட்டு அதை கூட வச்சிடலாம். சாப்பாடை கூட வாயில் வச்சுட்டு துப்பலாம். எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வாயில் வச்சுட்டு துப்பலாம். ஸோ அட்லீஸ்ட் வாய்க்குள்ளே போகுது அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா வாய்க்குள்ளே போகணுன்றதான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஸோ வாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்போ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் லெவல் என்னன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அந்த குழந்தைக்கு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை எல்லா ஃபுட்டுமே சாப்பிட ஆரம்பிக்கும். இது வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்காக சொல்லலை. எந்தெந்த ஃபுட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோ அத்தனை ஃபுட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷர் டெய்லி கொடுக்கலாம். 6வது ஃபைனல் ஸ்டெப்பு தான் ஈட்டிங் த ஃபுட்டு.
இந்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வம்பு பண்ணாமல் எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணாமல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்டேஜில் எப்படின்னா அந்த குழந்தைங்களா எடுத்து வாயில் வச்சு சாப்பிட முயற்சி பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களா டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் எப்படின்னா எல்லா டேஸ்ட்டும் அந்த குழந்தைகளுக்கு தெரியணும். ஸோ ஈட்டிங் ஸ்டேஜ் வந்த பிறகு எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா புது புது டேஸ்ட்டையும் அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் நிறைய ஃபுட்டு டேஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நிறைய டெக்ஸ்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நிதானமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று சாப்பிட்றப்போ அந்த குழந்தையா சாப்பிடுது அப்படின்னா கூட இப்படி சாப்பிடாத, இப்படி சாப்பிடாத, இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும், ஸ்பூன் எடுத்து கொட்டிடாத, கையை வந்து ஃபுல்லாக ஆக்கிக்காத, எல்போ வரைக்கும் வரக்கூடாது, ரிஸ்ட் வரைக்கும் வரக்கூடாது, ஃபிங்கர்ஸை தான் சாப்பிட்ணும். இப்படின்னு நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட ரிப்பீட்டடாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, ரிப்பீட்டடாக கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். அப்படி தான் கரெக்டாக பண்ணட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுவும் தப்பு. ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கரெக்ஷன்ஸ் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக அந்த குழந்தை பாட்டுக்கு சாப்பிட்டோம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எப்படி இருந்தாலும் சாப்பிட்டோம். லெஃப்ட் ஹேண்டு போடாத அப்படிம்போம் நம்ம. ஆனால் அந்த குழந்தை லெஃப்ட் ஹேண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்பும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் அப்படியே நீங்கள் பிளாக் பண்ணிடுறீங்க. அந்த குழந்தை வாயில் சாப்பாடை கொண்டு போகாது. ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இதுவே நீங்கள் வாயே திறக்காதீங்க. அந்த குழந்தை சாப்பிட்றப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் வாயை திறக்க விடாதீங்க. அந்த குழந்தை சாப்பிட்றத மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா, பரவாயில்ல, நோ டென்ஷன், டென்ஷனை குறைச்சிக்கோங்க. தட் இஸ் ஹவு தே லேர்ன் டு ஈட். ஸோ சாப்பிட்றப்போ நீ இப்படி சாப்பிடாத, இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கே எப்படி இருக்கும்? ஒருத்தங்க ரிப்பீட்டடாக கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சி போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் நம்ம ரிப்பீட்டடாக ஏதாவது சொல்லிக்கிட்டே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சுத்தமாக டவுன் ஆகிடும். ஓகே. ஸோ குழந்தைங்களோட மீல் டைமை ஈஸியாகிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் மனசில் வச்சுக்க வேண்டியது நோ கரெக்ஷன்ஸ், நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பொறுமை, நிதானம் எல்லாமே இருக்கணும். குழந்தைகளை ஒவ்வொரு ஃபுட்டாக நிதானமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்க மெதுவாக கற்றுக்கட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. 5 வயசு ஆகிடுச்சு அதுக்குள்ளே நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் நீங்கள் ஒன்றும் அவசரப்படணும் அவசியமே இல்லை. எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அந்த குழந்தைக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அந்த சென்சரி இஷ்யூஸ் இருந்தால் அந்த ஓடி பண்ணுங்கள். ஓடி பண்ண சென்சரி இஷ்யூஸும் ரிசால்வ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபுட்டு உங்கள் குழந்தை வந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.